சார் ஆன் பண்ணிக்கங்க. கண்ணு தெரியுது லைவ்லாம் இருக்கு மேலே செக் பண்ண முடியும். வணக்கம் சார். நான் நாம் மக்கள் இயக்கத்தின் தலைவர் சார், வழக்கறிஞர் சங்கமிஸ்ரன். பூம்புகார் தொகுதிக்கு இன்றைக்கு பொது தொகுதியில் போட்டியிடுறோம். இந்த போட்டியிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு பூம்புகார் தொகுதியில் 2012 அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பவுன்ராஜ் என்னை கூலிப்படை வச்சு கொலை செய்ய முயற்சிக்கிறான். அவன் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கு இன்று வரை நிலுவையில் இருக்கிறது. எந்த விதமான காவல்துறையும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தியும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படல. அவருடைய வீடு அபகரிப்பு குற்ற எண் 5/2022 நாகப்பட்டினம் மாவட்ட குற்றப்பிரிவில் போடப்பட்டிருக்கிற அந்த வழக்கு போட்டு இன்னை வரைக்கும் நிலுவையில் இருக்கு. அவருடைய மகன் பாலகிருஷ்ண காவல்துறையில் பணியாற்றுவதனால இன்றைக்கு அந்த வழக்கு நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது. அதனால பவுன்ராஜை எதிர்த்து இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் இந்த தொகுதியில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிடுகிறேன். இந்த பூம்புகார் தொகுதி 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு, ஒன்று நிவேதா முருகன், மற்றொன்று பவுன்ராஜ். இவங்க 2 பேருமே இந்த தொகுதியை வீணடித்து விட்டார்கள், பாழடித்து விட்டார்கள். கனிம வள கொள்ளை இன்றைக்கு அதிக அளவில் மாவட்டத்தில் மண்ணே இருக்காது போல இருக்கு. அந்த அளவிற்கு 2 பேரும் கூட்டு சேர்ந்து இந்த தொகுதியை வீணடித்து விட்டார்கள், பாழடித்து விட்டார்கள். அதனால இந்த பூம்புகார் தொகுதியை இந்த இருவரிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும். நிவேதா முருகனிடமிருந்தும் பவுன்ராஜிடமிருந்தும் இந்த பூம்புகார் தொகுதியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் அதனுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு போட்டியிடுகிறேன். அதே போல இந்த மாவட்டத்தில் பவுன்ராஜோடு அண்டர் டீலிங் வச்சிருக்கிற இந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்தில் தேர்தலை நடத்தினால் நேர்மையாக தேர்தல் நடைபெறாது. எனவே ஒரு நேர்மையான தேர்தலை இந்த மாவட்டத்திலே நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னால், எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவுன்ராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோடு மாவட்ட அதிமுகவுடைய மாவட்ட செயலாளரோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு இன்றைக்கு கனிமவள கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற இந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை இந்த மாவட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி ஒரு நேர்மையான மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களை இங்கே நியமனம் செய்து இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கும் ஆணையர் அவர்களுக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் ஆணையர் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற போது அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்க மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக பவுன்ராஜ் மீது போடப்பட்டிருக்கிற குற்ற எண் 5/2022 சொல்லக்கூடிய அந்த குற்ற எண்ணில என் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி என்னை கொலை செய்ய முயன்றிருக்கிற அந்த கூலிப்படைகள் அது மேல போடப்பட்ட 274/2012 சொல்லக்கூடிய அந்த குற்ற எண்களில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை சிறைப்படுத்த வேண்டுமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் தொகுதி வலம் பெற வேண்டும் என்று சொன்னால் நிவேதா முருகனையும் பவுன்ராஜையும் உடனடியாக இந்த மக்கள் புறக்கணித்து எங்களை போன்ற தொடர்ந்து அதிமுகவாலையும் திமுகவாலையும் செய்ய முடியாத எத்தனையோ மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து தொடர்ந்து போராடி இருக்கிறது நம்முடைய நாம் மக்கள் இயக்கம். எனவே மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். போலீஸ் பவுன்ராஜ் போன்றவர்களால் கூலிப்படைகளால் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டுமா இப்ப புதிதாக வந்திருக்கிற நம்முடைய டிஜிபி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பொது தொகுதியில் போட்டிடுறீங்க, உங்களோட வரவேற்பு அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி தனி தொகுதி பொது தொகுதி இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. யாரும் சாதி சார்ந்து மதம் சார்ந்து இங்கே போட்டியிடுவதில்லை. மக்களுக்காக பணி செய்கின்றவர்கள் எந்த தொகுதியில் என்றாலும் வெற்றி பெறுவார்கள். இதற்கு சாதி மதம் என்பது தேவையில்லை. எந்த சாதிகாரர்கள் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் போட்டியிடலாம். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மக்களுக்கான பணியை செய்திருக்க வேண்டும்.